காளி, கபாலி, பாதாள காளி. கூர்ந்து பாரு, வேற எங்கேயும் பார்க்காதே. என் கண்களையே பாரு, என் கண்களையே பாரு. பாரு. அப்ரா கதப்ரா. நீ இந்த சாத்தானுடைய பக்தன். ஆமா. பெயர் கல்யாணகுமார். என்ன வேலை? ஃபாரஸ்ட் ஆபீசர். அடா யோக்கிய பயலே, எதுக்காக வந்த இங்கே? இந்த காட்டுக்குள்ள வர்றவங்களை நீங்களே கொலை செஞ்சு புலி அடிச்சு கொள்றதாக இங்க இருக்கிற மக்களை எல்லாம் நம்ப வச்சு சந்தன மரங்களை கடத்துறீங்கன்னு தெரிஞ்சு வந்தேன். நரசிம்மம், சொல்லுங்க. இரத்த வெறி பிடித்த சிறுத்தை புலிகள் ரத்தம் குடிக்க அலைந்து கொண்டிருக்கின்றன. இவனை கொண்டு போய் கொடு. ப்ளீஸ் என்ன கொண்டாங்க. ஏண்டி ராஜலட்சுமி, இங்க வந்து படுத்துட்டியா? ரொம்ப நல்லா இருக்குடி. இரு, ஒன்ன பை மிஸ்டேக் உள்ள வந்துட்டேன். நான் வெளியே படுத்துக்கிறேன். வேண்டாங்க, மேரேஜ் ஆகாத பொண்ணை வெளியே படுக்க வச்சா எனக்கு பேட் நம்பர். நீங்க உள்ள படுங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாட்டா ஐ டோன்ட் மைண்ட். நீங்களும் இந்த பெர்த்ல படுத்துக்கலாம். அதாவது நீங்களும் இங்கே ஏன் பக்கத்துலயே? நான் மேல, நீங்க கீழே. ஐயோ ஐயோ, என்னம்மா நான் சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் மேல வந்து விடுறியே? இப்ப விழுந்தது ஏன் தப்பு இல்ல, ட்ரெயின் தப்பு. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த சாரி என் மேல படுத்துக்கிட்டே சொல்லணுமா, எந்திரிச்சு சொல்லக்கூடாதா? எல்லாமே தமாஷா இருக்கு இல்லைங்க? ஆமா, இங்க எல்லாமே தமாஷா தான் இருக்குது. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் நாரு ஷேக்ஸ்பியர். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் மேட் இன் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸ்ங்கறேன் நான். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஜோக். ஜோக் அடிக்கிறது மட்டும் இல்ல, பாடி லாங்குவேஜ் கூட தெரியும். அச்சா, என்னங்க அந்த லாங்குவேஜ்? படிப்பு ஐஏஎஸ் அப்பியர் ஆனதை முன்னிட்டு பெரிய லேண்ட்லார்ட் மகனாக இருக்கலாம். இது வாழைப்பழத்தோல காலை வச்சு விழுந்த மாதிரி இருக்கு. மினிஸ்டர் மகன்? நோ. அப்படின்னா யார் சொல்லுங்க? அப்பா அம்மா முகத்தை பார்க்காதவன், மனிதாபிமானம் உள்ள ஒருத்தர் என்ன படிக்க வச்சார். பாருங்க பெரியவர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, படம் எடுத்தாடு நல்ல பாம்பு நல்ல கவனிச்சு பாருங்க. இது கடிச்சா கால் நிமிஷத்துக்குள்ள கட்டையா போவீங்க. பாம்பு கடிச்ச விஷத்தை எடுக்கணும்னா, உசுரோட நீங்க இருக்கணும்னா இதோ நாகவள்ளி வேறு. ஒரு தடவை இந்த நொண்டியை கடிச்சிரு, நாகவள்ளி வேறு வைக்கிற விஷத்தை எடுக்கிற, என்ன ஒண்ணு நினைக்காதே. ஓஹோய், நாகராஜா, நாகவள்ளி வேறு வைக்கிற விஷத்தை எடுக்கணும். தாம் டீம் டூம் டக். அடே அப்பா, இது சாதாரண வேற இல்ல, விஷத்தை எடுக்கிற வேற தான். என்ன விலைக்கு தருவ? ஏய், நிமிஷத்துல குணமாகணும்னா 5 ரூபா, கால் நிமிஷத்துல குணமாகணும்னா 10 ரூபா. ஓஹோய், அரை நிமிஷத்துல குணமாகணும்னா எவ்வளவு? என்ன சாமியோ, ஏன் கூட மேல சாட போடுறியோ? கூட மேல என்ன பொண்ணு, கூடக்குள்ள கூட கை போடுவேன். உள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன தண்ணி பாம்பு தானே? இல்ல, நல்ல பாம்பு. மாடியோ? அது கடிச்சா தபக்குன்னு போயிடுவே. எங்க கடிக்க வை பார்க்கலாம். எடு. சாமியோ, பாக்குறதுக்கு அழகா இருக்க. பாம்பு கடிச்சதுன்னா உன் பொண்டாட்டி பாடு திண்டாட்டம். ஒரு நிலைமை ஏற்பட்டா உதவி செய்ய நீ இருக்கியடி. அம்மாடியோ, சாமி என்ன சாமி தொட்டு பேசுற? தொட்டா என்னடி? பாம்பு கடிச்சா நாகவள்ளி வேறு வைக்க தொட்டு தானடி ஆகணும், பைத்தியக்காரி. வா கடிக்க வை. பயமா இருந்தா நானே கடிக்க வச்சுக்கிறேன். சாமியோ, என்னடா அது? இது பல்ல புடுங்கின பாம்பு. இது நாகவள்ளி வேர் இல்ல, ஏதோ ஒரு வேர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆன நாடகம். தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துராதீங்க. இந்த தங்க மலைக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னா
முதல்ல என் காலை தொட்டு கும்பிடணும். நாம் பிறந்த இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவேனே தவிர முகமூடியோட வந்து பயமுறுத்துற உன்னாட்டம் கொள்ளக்காரனுக்கு என் கைதான் பதில் சொல்லும். உனக்கு அவ்வளவு திமிரா? புரிஞ்சா தடுத்துக்கோ. என் கம்பு சண்டை எப்படி இருந்தது மாமா? சபாஷ் ராஜா. சின்ன வயசுல நான் உனக்கு கத்து தந்த கம்பு சண்டைய மறந்து போயிருப்பேன்னு கொஞ்சம் சோதனை பண்ண. நீ அதை மறக்கலன்னு நிரூபிச்சிட்ட. ராஜா. மாமா ராஜா வந்தாச்சு, எங்க ராஜா வந்தாச்சு. யோ, யார் சாமி நீ? என்ன பொண்ணு, நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் சந்தையில உன் கூட மேல கைய வச்சேன். கூடையில இருந்து கையெடுன்னு நீ சொன்ன. கூடைக்குள்ள கூட கை வைப்பேன்னு நான் சொன்னேன். கூடைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமான்னு நீ கேட்ட. அப்போ நான் என்ன செஞ்சேன்? ஞாபகம் இருக்கு. போதும். உனக்கு இந்த தங்க மேல தானே சாமி? ஆமா, இந்த தங்க மேலதான். ஆஹா, என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பான காரியங்களை செய்யறவங்க முதுகுதோல உரிச்சுக்கிட்டு இருக்க. நீ இப்ப பாம்ப பிடிச்சனா? ஏன் பாம்பை பிடிச்சா உனக்கு என்ன? தூக்காத. தூக்குவேன், ஏன் இஷ்டம். அம்மாடியோ, ஏன் பாம்பு கடிச்சிருச்சு? ஏய், நீ பாம்பு மேல கைய வச்சா உன் முதுகு மேல நான் கை வைக்க வேண்டி வரும். சாரதா நிறுத்து. உன்னாட்ட ஆம்பளைங்களை நிறைய பேர் பாத்திருக்கேன். உனக்கு நிறைய பேரை பழக்கம் இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்ச ஒரே பொம்பளை நீதான். சாமியா, ஏன் மறுபடியும் தொட்டு தொட்டு பேசுற? இந்த நாகினி சாதாரணமான பொண்ணு. ஐயோ, நம்ம கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாக்கலாமா? பாக்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ குறுக்க வந்த என்னமா செய்வ? என்ன விட்டுடுன்னு உன் வாயாலேயே சொல்ல வச்சு 3 நாள்ல இந்த தங்கமலையில இருந்து உன்னை துரத்தாட்டா என் மேலாக்கு எடுத்துடுறேன். சபாஷ். சவால் விடுற சிங்காரங்களோட மோதுறது எனக்கு இஷ்டம் தான். இன்னொரு வாரத்துக்குள்ள உன் வாயால இங்க புதட்டு மேல முத்தம் போட வைக்கலனா என் பேரு ராஜாவே இல்ல. போட வைப்பியா? போட வைக்கிறேன். அம்மாடியோ, கைய உடைஞ்சிட்டு போல இருக்கு. ஏய் சிவசாமி, என்னடா வண்டியில நெல்லு மூட்டையெல்லாம் ஏத்துற? இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு சாமி. விளைஞ்சது இருக்கட்டும் ஐயா, அட்டடி பச்சா. இவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி தரணும் இல்ல, நெல்ல அளந்து விளையா. நெசந்தா நாகராஜையா, இத்தனை காலம் கொடுத்தும் அவங்க கடன் தீரலையே. அதனால இந்த தடவை சந்தைக்கு கொண்டு போய் வித்து அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி தந்துடலான்னு தான். என் பேரு சிம்மம், நரசிம்மம். அதாவது 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன். என்கிட்ட விளையாட வேண்டாம். அது சரி, உங்களுக்கு இந்த யோசனையை சொன்னது யார் சொல்லுங்க? எங்க தலைவர். தலைவனா? ஏய், இவங்களுக்கு தலைவன் நீதானா? தலைவனாயிருக்க தகுதி உள்ளவன், நீதிக்கு தலைவணங்குறவன். உன் ஆளுங்களுக்காக நீ என்ன தடுக்கிறியா? இந்த உடம்பு இவங்க சொத்தை தின்னு வளர்ந்தது. இந்த உயிர் இவங்க நன்மைக்காகவே போராடும். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சி இவங்களுக்கு கஞ்சி இல்ல. அதுக்கு காரணம் நீங்க செய்யற மோசம். 1000 வாங்குற 10,000 கணக்கு எழுதி இவங்க உழைப்புல கிடைக்கிற தானியங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களே, அது கூட நீங்க செய்யற துரோகம். திருட்டு பயல. உங்களால ஏமாத்தப்பட்ட இந்த மக்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறவன்டா குருட்டு பயல. என் அப்பாவை எதிர்த்து பேசுறியா? நான் 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன்டா. 2 எலும்பு துண்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாய்டா நீ. கணக்கு தெரியாது இந்த அப்பாவிங்க பேர்ல திருட்டுத்தனமா கணக்கு எழுதி கொள்ளை அடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும்.
நீ இவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறியா? இவங்க கஷ்டங்களை தீக்கிறது மட்டுமல்ல, இவங்களுக்கு நீங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த தங்கமலை தாண்டற வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். இந்த இதுல 6 புல்லட்ஸ் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு வெடிச்சுக்க. வர்றேன். உன்னை ஒழிச்சு கட்டுறேன்டா. இந்த பாறங்கள் ரொம்ப செல்லுன்னு இருக்கு, அதனால குந்திக்கிட்டேன். நாமா ஏதோ கொறிக்கல, பண்ணு திங்குறேன். கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதறு கெட்டு போடும். எனக்கு முத்தம் தரணும்ல. என்னக்கா முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னியா அந்த சாமி கிட்ட? சாமி, இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஏன் இது டைகர் பாபோது, இதுல யாராவது உட்கார்ந்தா படார். பாப்பா, 10ல ஒரு நம்பர் சொல்லு. 8. ஒண்ணு கல்லால அடிப்பியா? 5ல ஒரு நம்பர் சொல்லு. 4. Come on. பிரதர், வாழ்க்கையில என்ன தோக்கடிச்ச ஒரே ஒரு வீரன் நீதான். பொறாமப்பட்டு நீ மச்சான பாம்பை விட்டு கடிக்க வச்சிருக்கு. என் பாம்பு கூட தானே இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? உன்னை கண்ட இடத்துல வச்சு சதக்குன்னு வேண்டதுக்காக என் ஆளுங்க கோடாலி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நிஜமாவா? போகலாம். எங்க? அதோ அங்கதான். நொர வரலையே. ஓ சாமி, நெசந்தா என்ன கட்ட எப்படி கிடக்கு? போயிடுச்சா? பாக்குறேன். உசுறு இருக்கு, ஒண்ணும் பயம் இல்ல. வரேன். அது சரி, இந்த குப்பத்து ஜனங்க பட்டாக்கத்தி தீட்டி வச்சிருக்காங்க, நான் போய் சொல்றேன். ஏய் நில்லு, ஏன் இப்படி அவசரப்படுற? ரசத்தை எடுக்கிறேன். இது என்ன? கண்ணுக்கு தானே பாம்பு கடிச்சது, உதட்ட உறிஞ்சிட்டேனே. உறிஞ்சிட்டேன்னு சொல்லாத, முத்தமிட்டேன்னு சொல்லணும். ஐயோ, பந்தயம் வச்சபடி மேலாக்க எடுக்கிறேன்னு வீராப்பு பேசுனியே, எங்க எடு பார்க்கலாம். நான் எப்ப சொன்னேன்? அதெல்லாம் பொய். இதன் மூலமாக தங்கமலை வாசிகளான உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சிம்மன் சக்கரவர்த்தி ஐயாவுக்கு பணம் தர வேண்டிய விவசாயிங்க எல்லாரும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எந்த தானியங்களையும் விற்க கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. கூலி வேலை செஞ்சு வாழுற நாம கோர்ட்டு கேட்டுன்னு தெரிய ஆரம்பிச்சா வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டி வரும். அவங்க கேக்குற நெல்லை கொடுத்துட்டா நமக்கு வம்பு இல்லையா? நெல்ல கொடுக்கறதா? யார் வரான்னு பாக்குறேன். நெல்லு முட்டை மேல கைய வச்சா
எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. மாமா, உங்க உழைப்பால வளர்ந்தது படிச்சது ரத்தம் சிந்தறதுக்காக இல்ல. உங்களுக்காக நான் வாதாடுறேன், கோர்ட்டுக்கு போறேன், நியாயத்தை நிலைநாட்டுறேன். ஆமா, ராஜா தம்பி சொல்ற மாதிரியே செய்வோம். கோர்ட்டுக்கே போகலாம் வாங்க. உங்க முன்னால குற்றவாளிகளா நிக்கிற அந்த விவசாயிகளுக்கு உழுது பயிரிட தெரியுமே தவிர உயிரை வாங்க தெரியாது. நாத்து நட தெரியுமே தவிர நீலி கண்ணீர் வடிக்க தெரியாது. ஒற்றுமையா வாழ தெரியுமே தவிர வேற்றுமையா வாழ தெரியாது. எருவு வாங்கறதுக்கும் விதை வாங்கறதுக்கும் கடன் வாங்கினது உண்மை. வருஷம் பூராவும் பாடுபட்டு சாகுபடி செய்த நெல்லுல 90 பாகத்தை சக்கரவர்த்திக்கு கொடுத்தோம்ங்கிறதும் உண்மை. யுவரான MA LLB அவர்கள் கட்டுக்கதைகளை பிரமாதமாக எடுத்துச் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாயிகள் புதிதாக கடன் வாங்குகிறார்கள் என்பதற்கு சான்று அவர்கள் சுயமாகவே கையொப்பமிட்ட இந்த பத்திரங்களே சாட்சியாகும். ஏன் இப்படி பயப்படுற? கடவுள் எப்பவுமே நம்ம நாட்ட நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. பிரம்மா, கோர்ட்டு கோர்ட்டு. மிஸ்டர் ராஜா, ப்ரோனோட்டை பரிசீலனை செய்ததில் புதுசா எழுதினது போல் தெரிகிறது. எஸ் யுவரானர், உன் கடன் தீந்து போச்சுடா, இங்க கையொப்பம் இடுறான்னா அவங்க கையொப்பம் இட்டாங்க. வாங்குற கடன் தீந்ததுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ வாங்க போற கடனுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ கூட தெரியாத இந்த மலைநாட்டு மக்களை பத்தி சிந்திச்சு செயல்படும்படி வேண்டிக்கிறேன். Ignorance of law is of no excuse. நீதிமன்றத்திற்கு தேவையானது சாட்சி ஆதாரங்கள் மட்டும்தான். நீங்க போகலாம். அதுல யுவரானர், I said you can go. கேசுக்குரிய தஸ்தாவேஜுகளை பரிசீலித்ததில் குற்றம் விவசாயிகளுடையது என்று கோர்ட் நம்புகிறது. மார்க்கெட் நிலவரப்படி பயிர்களை மொத்தம் சக்கரவர்த்தி எடுத்துக்கொள்ளலாம் என கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஆனால் வாங்கின கடனை கொடுக்காவிட்டால் விவசாயிகளின் மாடுகள், நெல் முதலிய பொருள்கள் எதுவானாலும் ஜப்தி செய்யலாம் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இன்னும் ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? எழுந்திருங்க, போகலாம். போகலாம் வாங்க. டாக்டர்மா, இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருமா. பாருப்பா, கோர்ட்ல தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. இவரை கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யணும் தம்பி. அந்த சக்கரவர்த்தி பொல்லாதவனா இருந்தாலும் ஒருவேளை சோறாவது போட்டான். உன்னை நம்பி வந்ததுக்கு அவர் உயிரே போயிடுச்சு தம்பி. உனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு கடுதாசி வந்திருக்கு. இங்க இருக்கிற ஏழைங்க உதவியில படிச்சவன் நீ. இன்னைக்கு நீ கலெக்டர் ஆயிட்ட. நீ உத்தியோகத்துக்கு போனதும் இந்த ஏழைங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்பா. ராஜா, மாமா, நான் சின்னவனா இருக்கும்போது என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க மாமா, நினைவு இருக்கா? இந்த தங்க மலையில வெள்ளை குதிரை மேல கருப்பு உடைய போட்டுக்கிட்டு சிவப்பு உருமால கழுத்துல கட்டிக்கிட்டு கையில சவுக்க புடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க கடவுள் மாதிரி தோன்றி ஏழை மக்களை காப்பாத்துவான்னு. அது கதையப்பா. தங்கமலை திருடன் கதை உண்மை இல்லை. உண்மைதான். ராஜா, என்ன தூங்க வைக்கிறதுக்காக நீங்க அப்ப தங்கமலை திருடன் கதை சொன்னீங்க. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை எழுப்புறதுக்கு தங்கமலை திருடனாக போறேன். நல்லவங்களை காத்து கொடியவங்களை தண்டிக்கிறதுக்காக கல்கி அவதாரத்து போல தங்கமலை திருட அவதாரம் எடுக்க போறேன்.
லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது. இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. அனாதையாகவே திண்டாடி வாழும், அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காக, நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காரா பாருங்கடா பாருங்கடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. நியாய தேவதையின் கண்களை திறந்து, நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே. பஞ்சம் பசி எனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே. பஞ்சம் பசி எனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம், கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம் மக்கள் சக்தியில் மறையுமடா 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 மறையுமடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது. இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. வெற்றி உண்டாகட்டும் சாத்தான் சார். வெற்றி எங்க இருக்குது அத்தை பச்சா? எல்லாம் தோல்வி மேல தோல்வியா இருக்கு சாமியா. விவசாயிங்க நெல்லு மூட்டைகள் உங்களுக்கு வந்து சேரலையா? அது சாத்தான் சார். நீங்க ஒண்ணும் இருக்கு சொல்ல வேண்டாம் அத்தை பச்சா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த தங்கமல திருட இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? இல்ல சாத்தான் சார், காக்கி சட்டை போடாத போலீஸ் சொல்லிவிட்டானே. அப்படின்னா காக்கி சட்டை போட்ட போலீஸ வச்சு அவனை பிடிக்கலாம். குட் மார்னிங். So you have decided to go to Thangamala? Yes, mummy. தங்கமல திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு எங்க எஸ்பி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை பிடிக்கிறதுக்காக தங்கமலைக்கு போனா அந்த ஜனங்க கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஒரு ஷேப்ப மாத்தி என் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருவாங்களோ? வைத்தியம் பாக்குற உனக்கு என்ன தெரியும்டி? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமே, எல்லாம் தெரியும். அந்த ஜனங்களுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு கூட தெரியும். அதனாலதான் அந்த தங்கமல திருடன் சமூக துரோகிகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். ஜஸ்டிஸ் வயித்துல பிறந்து திருடனை சப்போர்ட் பண்றாளே மம்மி. திருடங்கள்ல பல விதங்கள் இருக்குடி. போலீஸ் திருடனுங்க, லாயர் திருடனுங்க. யூ see, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு போலீஸையும் வக்கீலையும் மறைமுகமா திட்டியே, உனக்கு புத்தி இருக்கா? இல்ல,
எங்க விக்கிறாங்கன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல, சக்களத்திங்க மாதிரி. பின்ன என்ன மம்மி, இவ பேசுறத கேட்டு சும்மா இருக்கீங்களே? கோர்ட்ல அநியாயம் நடக்கலன்னு சொல்லக்கூடாதா? தீர்ப்பு சொன்ன கேஸ பத்தி நான் பேசக்கூடாதுமா. எதுவானாலும் தங்கமலை திருட குற்றவாளிதான். கரெக்ட் மம்மி. அந்த திருடனை பிடிக்காம தங்கமலையை விட்டு நான் வரமாட்டேன். தங்கமலை திருடனை பற்றி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு திருடங்களை விட போலீஸ்னா ரொம்ப பயமுங்க. வா, கோபப்படாதீங்க மேடம். சேப்பு தொப்பியும் கையில கம்பையும் பாத்துட்டாங்கன்னா பயப்படுறவங்க இவங்க. பாருங்க ஐயா, நோ பயம் நோ கவலை. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தங்கமலை திருட எப்படி இருப்பா அல்லது எந்த இடத்துல இருப்பான்னு உங்கள யாராவது சொன்னா 10,000 தருவாங்க அம்மா அவர்கள். 10,000? கோவிந்தா. அவரை கடவுள்னு நினைச்சு மாலை போடுவீங்களோ இல்ல திருடன்னு நினைச்சு விலங்கு போடுவீங்களோ? நல்லா யோசனை பண்ணுங்க ஆபீசர். யார் நீ? நான் ஒரு நாடோடி சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். ஐயோ கடவுளே, என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்ன செய்வேன்? என்னங்க இப்ப எதுக்காக அழுவுற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குமார் ஹாஸ்பிடல்ல டிஸ்மிஸ் ஆயி காட்டுக்குள்ள வந்து அப்பாவிங்க ரத்தத்தை எடுத்து அவங்கள சாவடிக்கிறியா? உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். நெல்லு கண்ணு, எங்க ரகசியத்தை தெரிஞ்சு வெளியே சொல்ல போறியா கண்ணு? நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது கண்ணு. பயப்படாத கண்ணு. அழகான உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து உன் சவத்தை இந்த காட்டுக்குள்ள போட போறோம். டாக்டர் ஐயா பாத்துக்குங்க.
டாக்டர், அந்த பிளட் பாட்டில்ஸ் எல்லாம் அரசாங்கத்துல ஒப்படைச்சிடுங்க. ஹலோ டாக்டர், இங்க ஏன் இந்த வட்டாரத்துக்குள்ள வந்திருக்கீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இங்கேயே வந்தீங்க? இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுற தங்கமலை திருடனை பார்க்க வந்தேன். ஓஹோ, எங்க அவனை பாத்தீங்களா? என் எதிரிலே தான் இருக்கான். ஐயோ, என்னங்க இது? இந்த காட்டுக்குள்ள வந்து உங்க புத்தி கித்தி மாறி போச்சா? என்ன பைத்தியம் மட்டும் பேசுறீங்க? பைத்தியம் பிடிச்சு பேசல, இது நிஜம். இங்குள்ள அப்பாவி மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்கிற நீச்சர்களின் பிடியில் இருந்து என்ன காப்பாத்து. ஓஹோ, அத பத்தி பேசுறீங்களா? அந்த தங்கமலை திருட சாராய கடைங்களை ஒழிச்சு கட்டி எங்க ஆளுங்களை எல்லாம் காப்பாத்துறான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். எங்கம்மா இருக்கான் தங்கமலை திருட? அவனை பாக்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். என் கண்ணுக்கு தெரியலையே. நடிக்காதீங்க. என்ன காப்பாத்தின அந்த தங்கமலை திருட என் பொட்டை திருடிக்கிட்டு போயிட்டான். எதிரில இருக்கிற இந்த ராஜா அதை திருப்பி கொண்டாந்துட்டான். மயக்கத்தில் இருக்கும் நியாயத்தையும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சட்டத்தையும் எழுப்ப இந்த தங்கமலை ராஜா தான் தங்கமலை திருடனா மாறினா. இது சத்தியம். சரி கன்யா, உங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் இதயத்தில் இருக்கிற உண்மை வெளியே வராது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சொன்ன தூது வந்து சேர்ந்தது என்னிடமே. பொங்குது பொங்குது நெஞ்சில் இன்று ஆனந்தமே. சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமோ. எழுதி பார்த்து இன்பம் காண இன்னும் என்ன தாமதம். எண்ணம் போல ஆடி பார்ப்போம் நீ நானும் நாடகம். ஆடி பாடி பழகத்தானே பருவம் உள்ளது. சுபவேளை நாளை இங்கு இது போல் வருமோ. சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமோ. நான் ஒரு தூது சொன்னேன் உன்னிடம் வந்தது
போல் வருமோ சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமா மின்னல் ஒன்று மங்கையாக மாறி வந்த பெண்மையே மேடை போட்டு மாலை சூட எண்ணுகின்றேன் உண்மையே கண்ணன் கையில் பூத்த சூட உள்ளம் கொண்ட ராதனா வண்ண வண்ண வார்த்தை சொன்னால் மயங்கி போகும் கோதனா உன்னை போன்ற பெண்கள் இந்த உலகில் யாரடி உந்தன் வாழ்வில் சொந்த கொள்வாள் இந்த பூங்கொடி என்னோடு விளையாடு இசை பாடு சுபவேளை நாளை இங்கு இதுபோல் வருமா சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமா தென்றலில் நீ சொன்ன தூது வந்து சேர்ந்தது என்னிடமே பொங்குது பொங்குது நெஞ்சில் இன்று ஆனந்தமே சுபவேளை நாளை இங்கு இதுபோல் வருமா சுகமான ராகம் ஒன்று அதுதான் தருமோ சாமியா எங்கே போகிறாய் பக்தா? 10 வருஷமா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரியும்படியா பண்ணிட்டீங்க. மண்ணுல இருந்து தங்கத்தை எடுக்கலாங்கிற உங்க பேராசைக்காக என்ன போல அப்பாவிங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இந்த உண்மை உனக்கு தெரிந்த பிறகு முக்தி அளிக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை பக்தா. என்ன நெருப்பு குண்டம் இல்ல, அது தடாகம். நன்றாக பார். ஆமா, அது தடாகம்தான். நேராக சென்று ஸ்நானம் செய்து சுத்தமாக வா. விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். ஆட்டம் சாமி, ஆட்டம். உங்களில் யாராவது ஓடி போகலாம் என்று நினைத்தால் உங்களுக்கும் அதே கதிதான். நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அந்த பாவியை நாம் பழி வாங்கறதுக்கு 10 நாள் முடியட்டும். சாம்பவி, நான் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். ஒரு தடவை என் முகத்தை பாரு. உன்னை பார்த்தா அருந்து போன என் தாலி ஞாபகத்துக்கு வருது. உன் முகத்தை பார்த்தா அழிஞ்சு போன என் மஞ்ச குங்குமம் ஞாபகத்துக்கு வருது. போயிடு. இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்க, இப்பவாவது என்ன பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். இன்னும் நீ பேசிக்கிட்டே இருந்தா என் தலைய சுவத்துல மோதி உயிரை விட்டுடுவேன். சாம்பவி, போயிடு. இங்க இருந்து போயிடு. வேண்டாம் வேண்டாம் சாம்பவி, நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும்
நான் ஓய மாட்டேன். வானிலை விதக்கும் வெண்மதியா, உணர்ச்சியை தூண்டும் ஊர்வசியா, மனதை கவர்ந்த மேனகையா, பூலோக ரம்பையா, நீ யார் சுந்தரி? நான் பாம்பு பிடிக்கிற பொண்ணுங்க. சி, 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 சி. என் போன்ற ஆணோடுகளை கட்டியணைக்க வேண்டிய உன் கைகளால் விஷப்பூச்சிகளை பிடிக்கின்றாயா? பிரம்மா, என்னை எதற்காக இப்படி சோதிக்கிறாய்? தப்பு சாமி, எனக்கு ஏதாவது நேர்ந்தா நாகராஜன் கோச்சுக்காரு, உங்களை சும்மா விட மாட்டாரு. சின்ன பையனா இருக்கும் போது பாம்போட கோழி விளையாடினவன், அது என்ன ஒண்ணும் செய்யாது. இருந்தாலும் நீ சொன்னதை நான் மறுக்கல. பாரு, இரண்யகசிபுவை நரசிம்மமூர்த்தி பூமி ஆகாசம் மத்தியில வச்சு கொன்ன மாதிரி ஆகாயத்துக்கு பூமிக்கு மத்தியில செட்டப் பண்ணி இருக்கேன். பாம்பு பிடிக்கும் பொண்ணே, வாடி. எப்படி இருக்குது நம்ம செட்டப்? பாம்பு பிடிக்கும் பொண்ணே, சுற்றிலும் பெரிய பெரிய மரங்கள், கீழே பூமி, மேல ஆகாயம், மத்தியில் நீயும் நானும். பிரம்மா, நாங்க 2 பேரும் கிட்டிப்பிள்ளு ஆட போறோம் ஐயா. சரி, இந்த சிம்மா நீங்க கொண்டு வந்து கெடுக்க பாக்குறேன், காப்பாத்து சாமி. எனக்கு என்னவா இருக்கு? எதுல வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? போடா. இப்படி நான் இங்க நிக்கிறது தப்புன்னா நான் அங்கே வர்றேன். ஏய், என்ன அடிச்சிருவியா? சச்சா, உன்னை அப்படியெல்லாம் அடிப்பனா? நீ வகுத்த திட்டப்படி பூமியும் ஆகாசமும் தொடாத மாதிரி மத்தியில வச்சு உன்னை அடிக்கிறேன். என்னது? பூமியும் ஆகாசமும் தொடாத மாதிரி மத்தியில வச்சு என்ன அடிச்சிருவியா? சரி, நான் பூமிக்கு வந்துட்டா என்ன அடிக்க மாட்டியே? மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நான் பூமிக்கே வந்துடுறேன். சீக்கிரமா வாங்க, என்ன பண்றா? ஐயோ 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 ஐயோ. சொன்ன வார்த்தையை பார்த்தாத, பூமிக்கு வந்து அடிக்க மாட்டேன்னு சொன்னல. எந்த குழந்தையா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் பொண்ணு கண்டு விடாம பாத்துக்கிட்டு இருக்கிறேன். போடு போடுன்னு போட்டிய சாமி. चमक चमक चा कटिको चांस कड़चल होया जनक जनक जाम पातको मनस तुडिकिदु वाया होया रे होया होया होयारम कंडे नम्मा होया रे होया होया होय तुल्लादे नीयु सुवा चाम चाम चक चाम चाम उनके तंदे एन नेंजम चाम चाम चक चाम उडने வருவாய் என் மஞ்சம் அட चमक चमक चा कटिको चांस कड़चदु होया होय जनक जनक जाम पातको मनस तुडिकिदु वाया
பழுக்கிற கோவை பழங்கள் உதட்டி பழுத்தது ஏனோ பருவச்சிலையன பாவை நானும் வளர்ந்த காரணம் தானோ மயக்கும் உந்தன் வேகம் கண்டு மயங்கி போனேன் ஐயா மந்திரம் போட்டால் போதும் போதும் மயக்கம் தீரும் ஐயா மந்திரம் போடாதே மாறே என் மீது தந்திரம் செய்யாதே தனியே இப்போது அடி காட்டு பூவே உன்மேல் ஆசை கொண்டேன் அடி இது துடிக்குது ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு துடிக்குது வாயா அட சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஹொய்யாரே ஹொய்யா ஹொய்யா ஹொய் துள்ளாதே நீயும் சும்மா ஐயாரே ஐயா ஐயா ஐயாரம் கண்டேனம்மா தாம் உடனே வருவாய் என் மஞ்சம் சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சம் ஆசை தீயிலே கொதிக்கும் வயசு உருகி போகுது இங்கே மோகப்படகிலே மிதக்கும் மனசு கரையில் ஏறணும் அங்கே நானும் வந்த கரையில் ஏற துணையாய் நீயும் ஆவா காதல் ராகம் பாடும் தேனி வருவேன் துணையாய் நானே துணையாய் வந்தாலே சொந்தம் ஆவேனே சொந்தம் ஆனாலே சொர்க்கம் காண்பேனே நாளும் பொழுதும் அன்பே இன்பம் கொண்டாடுவோம் சரி 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 சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு துடிக்குது வாயா ஐயாரே ஐயா ஐயா ஐயாரம் கண்டேனம்மா ஹொய்யாரே ஹொய்யா ஹொய்யா ஹொய் துள்ளாதே நீயும் சும்மா சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உனக்கே தந்தேன் என் நெஞ்சம் சாம் சாம் சக்க சாம் சக்க சாம் சாம் உடனே வருவாய் என் மஞ்சம் அட சமக்கு சமக்கு சா கட்டிக்கோ கட்டிக்கோ சான்ஸ் கிடைச்சது ஐயா ஆஹ் ஜனக்கு ஜனக்கு ஜாம் பாத்துக்கோ பாத்துக்கோ மனசு துடிக்குது வாயா வெங்கடாஜலபதி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும். திருப்பதியில ஸ்ரீகிருஷ்ண பகவான் எங்க இருக்காருன்னு சுப்பிரமணிய சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும். பழனியில ஆனா இந்த தங்கமலத்திரன் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது, எப்படி சொல்றது? இந்த தங்கமலத்திரனை பிடிக்கலன்னா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து நம்மள இங்கே இருக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம குழந்தை குட்டிகளை பார்க்கவே முடியாது. ஏய், யாரு நீங்க? போலீஸ் காமி இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க காதல் பண்ண முடியாது. மேடம் குட் மார்னிங். ஏன் சாம இந்த போலீஸ் பசங்க என்ன பார்த்து சலாம் பண்றாங்க? ஆறு நினைச்சீங்க என்ன? பாம்பு விட்டு கடிக்க வைப்பா வச்சுக்கோங்க. தவ எல்லாமே தமாசா இருக்குல்ல? நீ வாய மூடுறிய? நீ இங்க வந்தது பாம்பை பிடிக்கிறதுக்காக இல்ல, தங்கமல திருடனை பிடிக்கிறதுக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும். இல்ல, நான் நாகினி வேஷத்துல வந்தது இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா தங்கமல திருடன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சது. அவனை பிடிக்காம விட மாட்டேன். எதுக்கு இந்த வீண் முயற்சி? அவன் தங்கமல திருடன் பிடிக்க முடியாது. பாருமா, ஜஸ்டிஸ் சந்தியா தேவி போன் பண்ணாங்க. அவங்க வர வரைக்கும் உங்களை எங்கே இருக்க சொன்னாங்க. என் தண்டன காலம் முடிஞ்ச பிறகு இங்க இருந்து போகாம தடுக்கக்கூடிய அருகதை யாருக்கும் கிடையாது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாம்பவி அவங்க கிட்ட சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க. குட்டி போட்ட பூனையாட்ட எதுக்காக இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்க ஐயா? சாம்பவி விடுதலை ஆயிட்டாயா? அத்தடி பச்சா, அவ விடுதலையானா என்னங்க? ஒண்ணும் இல்லையா, அவ என்ன பழி வாங்குவாயா? டேய், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு
எல்லா திசைகளிலையும் காவல் இருங்க. எந்த திசையிலிருந்து சாம்பவி வந்தாலும் அவளை வெட்டி எறியுங்க. வாங்கடா. ஒருவேளை மேற்கூரையை கிழிச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டா பயம் ஏற்படுற மாதிரி பேசினா இப்ப நாக்கார்த்து தொங்க விடுவேன். Get out! விதி இந்நேரம் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்திருக்குமோ என்னமோ, போய் பாருங்க. பயா! பிரம்ம சாத்தானின் பக்தை எங்கேயும் பார்க்காதே, என் கண்களையே பா. அப்ரா கதப்ரா. நீ இப்போது சாத்தானுக்கு வசமாகி விட்டாய். வேறு சாம்பவி எதுக்காக வந்தே? ரோகி சக்கரவர்த்தியை கொலை செய்யறதுக்கு. இப்போது நீ மனசை மாற்றிக்கொண்டாய். உன் ஆவேசம் தணிந்து விட்டது, உன் கோபம் தணிந்து விட்டது. இப்போது சக்கரவர்த்தியை கொல்லும் எண்ணமில்லை உனக்கு. இருக்கு. சக்கரவர்த்தி என் தந்திர சக்திகளுக்கு மயங்கவில்லையே. இவள் சாம்பத்தை, அதனால் சாம்பவி தேவிக்கு பலி கொடுங்கள். சாம்பவி தேவி அருளுக்காக நீ சங்கராதம் செய்கிறியா சாம்பவி? மலை ஜாதி பெண் பால குடிச்ச எந்த ஒரு மகனும் இந்த சத்தத்தை கேட்டா உன் சத்தத்தை அடக்கிடுவான்டா சக்கரவர்த்தி. ஆஹா, சரி ஊது ஊது ஊது. திசைகள் எதிரொலிக்கும்படி ஊது. எவன் வர்றானோ பார்க்கிறேன்.
அம்மா சாம்பவி, யார் மாமா? இவங்கதான் உன் அம்மா. நான் ரொம்ப நரம்பு தளர்ச்சி உள்ளவன். விஸ்கி சாப்பிட்டாதான் நல்லா பேச முடியும். ஒரு ஆப்பு கொடுத்தீங்கன்னா. இவன் யாரியா? போலீஸ் கிட்டே விஸ்கி கேக்குறா? ஒரிஜினல் சரக்கு நம்ம கிட்ட தான் இருக்கும்னு கேக்குறாங்க. நீங்க கொஞ்சம் திரும்புங்க. என் பாக்கெட்ல இருக்கிற பாட்டில குடுக்குறேன். அவன் அதை சாப்பிடுவான், திருடனை பத்தி சொல்லிடுவான். அப்புறம் நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு காட்டுல இருந்து ஊருக்கு போகலாம் மேடம். நான்சென்ஸ். பார்ப்பா, ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. அந்த தங்கம் திருடன் எங்க இருக்காங்க? சொல்றேன். தோழரே, குறிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். என்ன குறிச்சுக்க? அட குடியா. சொல்லு உடன்பரப்ப. என்ன சொல்றது உடன்பிறப்பு? அந்த தங்கமலை திருடன் எந்த பக்கம் போனான்னு சொல்லு பிரதர். தண்ணி உள்ள போனது மூளையும் வேலை செய்யல. சஹ்யோ, என்ன சாம்பவி ஸ்ரீகன்யா ஹாஸ்பிடல்? அம்மா, என் மகன் இங்க இருக்கான் தாஸ். அங்க பாருமா, அந்த ராஜா தான். உட்காரு. அம்மா, அம்மா, உங்களை தாயின்னு தெரிஞ்சுக்காமலேயே ஒரு மகனின் கடமையை செஞ்சவன் ஆயிட்டேன். எனக்கு உயிர் கொடுத்த தாயின் உயிரை காப்பாத்தியவன் ஆயிட்டேன். உண்மையே நான் கொடுத்து வச்சு வந்தவன். அவங்களால பேச முடியுது. இப்ப நான் இன்ட்ரோகேட் செய்யலாமா டாக்டர்? ஸ்ரீலேகா, கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கவங்கள இன்ட்ரோகேட் பண்றேன்னு சொல்றது நல்லா இல்ல. நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். Go to hell with your warrant. ஒரு டியூட்டில இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்சல்ட் செஞ்சதுக்கு I can arrest you also. Shut up. How dare. Shut your trap and open your mind. அதிகாரம் உன்கிட்ட இருக்குன்னு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால உண்மை எதுன்னு யோசிச்சு பாரு. அவங்கள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு துன்பு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற இந்த நோயாளி அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டியா? ராஜா, அவங்க உங்களுக்கு தாயா இருக்கலாம். ஆனா பெத்த பாசம் வேற, கடமை வேற. நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இது கோர்ட் வாரண்ட். இத ரத்து செய்யற உரிமை யாருக்கும் கிடையாது. எனக்கு இருக்கு இன்ஸ்பெக்டர். ஒரு ஜட்ஜிங்கிற முறையில அந்த வாரண்ட்டை நான் ரத்து செய்யறேன். அரெஸ்ட் பண்ற விட்டுட்டு போயிடு. சந்தியா, போயிடு. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் சீன் ஹியர். பேஷண்ட் இரிட்டேட் பண்ணாம எல்லாரும் வெளிய போங்க ப்ளீஸ். மேடம், ஒரு நீதிபதியை பார்த்து என் தாய் இப்படி கோபாவேசமா பேசுறாங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு காரணம் இருந்தாகணும். அந்த காரணத்தை நானும் தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தை நான் சொல்றேன் ராஜா. இவங்க உன் சொந்த அத்தை. தங்கமலை வட்டாரத்துல பூமிக்குள்ள தங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்க அப்பாவை அங்க ஆபீசரா போட்டாங்க. தாஸ், தாஸ், இங்க பாரு. என்னங்க இது அவ்வளவு சந்தோஷமா பாக்குறீங்க? நம்ம குலதெய்வம் கருணை கட்டிடுச்சா? உங்க முயற்சிக்கு பலன் கிடைச்சதா? ஆமா சாம்பவி, 5 வருஷமா இந்த காட்டுல பண்ண சோதனைக்கு பலன் கிடைச்சிருச்சு. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இந்த மண்ணில இருந்து நமக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு தங்கம் கிடைக்கிற இடமா இருந்தாலும் இந்த வட்டாரத்துல வரவே கூடாது. ஏன்னா இங்கே புலிகள் இருக்கு. உங்க உதவியோட டைகர் ஜோனுக்கு போக போறேன். உன் அண்ணன் என்ன விடமாட்டான் போல இருக்க. காட்டுக்குள்ள தான் சிரமப்படுறது போதாதுன்னு என்னையும் கூப்பிடுறான். ஆமா, பேசாம இருக்கியே. இங்க கவலையோட உட்கார்ந்து இருக்கிறத விட பாரஸ்டுக்கு நீ என் கூட வரலாம்ல? நான் வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் வந்தா என்ன? ஓ, சாம்பவி முகத்தை பார்க்க கூடாதுன்னா? ஆமா, காட்டுல என் அண்ணன் கிட்ட வேலைக்காரியா சேர்ந்து அப்புறம் பொண்டாட்டி ஆயிட்டா. அண்ணனை வசியம் பண்ணி அவர் கையாலே தாலி கட்ட வச்சுட்டா. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. போயிட்டு வாங்க. மகேஷ், நான் சொல்றதை கேட்டு மனசை மாத்திக்க. நீ தங்கத்தை கண்டுபிடிச்ச அரசாங்கத்துக்கு கொடுத்தா உனக்கு மாசம் சம்பளம், வருஷத்துக்கு ஏதோ இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நானா இருந்தா கொடைக்கானல திராட்சை தோட்டம், ராஜபாளையத்துல பிளாட்,
மதுரை மாவட்டத்துல ஹவுஸ் சைட் அதோட பல லட்சம் கேஷையும் தர்றேன், என்னோட சேர்ந்து செயல்படு. புலி இருக்கிற மக்களை ஏமாத்தி காட்டுக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சற உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் கூட தான் நான் ஒத்துழைப்பேன். வைத்தியக்காரன், நீ சொல்ற அந்த போலீஸுக்கே நான் பணம் கொடுத்து இந்த காட்டையே சொந்தமாக்கிடுவேன். என் வார்த்தையை கேட்டு ஊன்னு சொல்றியா இல்ல இந்த குட்டையில வந்து சாவுறியா? அவன் பொண்டாட்டி வர்றா, அவளையும் தள்ளிடுங்க. கொலை செய்ய காரணம் அவளுக்கும் தாஸ் என்பவனுக்கும் உள்ள தொடர்புதான். இது பொய். பொய்யா நிஜமா என்று அந்த சாட்சியை விசாரியுங்கள் யுவர் ஆனர். ஆமா சார், இந்த சாம்பவிக்கும் தாசுக்கும் இடையே கள்ளத் தொடர்பு இருக்கிறது உண்மைதான் சார். பெண்ணினத்திற்கே களங்கம் ஏற்படுத்திய இந்த கொலைகாரியை மன்னிக்க கூடாது. இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது என்று முடிவு செய்யுங்க யுவர் ஆனர். அதோட நிறுத்திட்டா நான் குற்றம் செஞ்சவளா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நடந்தத நான் சொல்றேன் ராஜா. அந்த சாம்பவிக்கும் உனக்கும் கள்ளத் தொடர்பு இருக்குன்னும் அதனால அவள் புருஷனை கொன்னுட்டாள், அவளுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தேன். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு நீ சும்மா இருக்க மாட்டில்ல? அடே அப்பா, இவ்வளவு கோவமா? நீ குழந்தை தீட்டு ஓடி போயிடு. சந்தியா, பதிவரதையான சாம்பவியை நடத்த கெட்டவள்னு நீ சொன்னதுக்கு கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை இது. ஓ சந்தியா, ஜெயிலுக்கு போய் சாம்பவி கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு 14 வருஷங்கள்ல எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போனேன். ஆனா சாம்பவி ஒரு தடவை கூட என் முகத்தை பார்த்து பேசல. இதுவரைக்கும் நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சதுனால என் மனக்குறை தீர்ந்துடுச்சு. வரேன் அண்ணே. நடந்த கதை எனக்கு தெரியாது. நீங்க வரும்போதெல்லாம் வாயில வந்தபடி திட்டி அனுப்பினேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. இப்படி எல்லாம் பேசாதீங்க அண்ணி. அம்மா, உங்க மஞ்சள் குங்குமத்தை அழிச்ச அத்த மாங்கல்யத்தை அறுத்தெறிஞ்ச அந்த ஆணவக்காரங்க நெஞ்ச கிழிச்சு சாகடிச்சு இத்தனை காலம் உங்க இதயத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்ப அணைக்கிறம்மா. முழு பிரசாதத்தை எங்களுக்கு எப்ப தருவே? இன்னும் 1 மாசம் ஆகும். சார், கஞ்சாவுல வந்த பணத்தை எல்லாம் போட்டுட்டோம். இதுவரை 1 கிலோ தங்கம் கூட கிடைக்கல. இந்த முட்டாள் ஏமாத்திருவானோ? அவனை இப்போ தாத்தா வசியம் பண்ணி வச்சிருக்காரு. வசியமாக்கி வச்சிருந்தா நமக்கு என்ன அத்தரி வைக்கா? நமக்கு வேண்டியது தங்கம் தானே. நாகராஜ், இப்படி பேசாதே. சக்கரவர்த்தி ஐயா, சாம்பவி நடந்த கதைகளை சொல்லிட்டா உன்னை ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு.
பயந்து போயிட்டியா? கடத்தல் வியாபாரம் பண்ற உங்களுக்கு இருக்கணும் பயம். மாணிக்கங்கிற என் கையால உதைச்ச வீரங்கிறதுக்காக பயந்து போறதுக்கு நாங்க ஒண்ணும் வெங்காய வியாபாரம் பண்ற சில்லற வியாபாரிகள் இல்லடா. மக்களை ஏமாத்தி அரசாங்கத்தையும் ஏமாத்துற சமூக துரோகிங்க தெரியும்டா கபோதி பயம். இந்த ராஜா தாய் சொன்ன கடந்த கால கதையை கேட்டு துடியா துடிச்சு வந்திருக்கும் சாம்பவி மகன். எந்த விஷயத்தை அரசுக்கு சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பாவை கொலை பண்ணீங்களோ அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நீங்க பண்ணின குற்றத்துக்கு உங்க உயிரை வாங்கி மாயமந்திர கதை மாதிரி என் உயிரை கிளிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன் நினைச்சியா? ஐயால நசுக்கிறதுக்கு உங்களை நசுக்கி சாகடிப்பேன்டா கபோதி பசங்களா. என்ன இது ப்ரோகிபிட்டட் ஏரியாவுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா நல்ல சமயத்துல வந்த. உள்ள ஏதோ டிராமா எல்லாம் நடக்குது. ஸ்ரீலேகா, இந்த அப்பாவும் மகனும் கடத்தல் வியாபாரம் பண்றாங்க. அது நானே பிரம்மா பிரம்மா ராமா ராமா, இந்த பில்டிங்க நான் இப்பதான் பாக்குறேன். You bloody rascal. What is going on here? ஐயா, இது பயங்கரமான புலிகள் இருக்கிற இடம். இந்த பையன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான்னு அங்க விறகு வெட்டிட்டு இருக்கோம் எல்லாரும். No, அவங்க விறகு வெட்டுறவங்க இல்ல, இவங்க கையாளுங்க. எனக்கு கொஞ்சம் பேச விடையா? Look, அவர் சொல்லட்டும். அவங்க உதவியோட இந்த ஆளை காப்பாத்தலாம்னு நினைச்சு வந்தோம். அவர் சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. அதுக்கு நான் சாட்சிங்க. ஏய் காக்கா, வேலிக்கு ஓனா சாட்சியா? சார், உள்ள என்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். என்னோட வாங்க. பிரம்மா பாருங்க, இதெல்லாம் ஸ்டாப்ட் அனிமல்ஸ். இது ஹெரோயின், அது சரஸ். இவங்க இதெல்லாம் கடத்தல் வியாபாரம் செஞ்சு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்றாங்க. இது என்ன அபாண்டம்? இவ்வளவு நேரம் அவர் ஆங்கிலத்துல பேசுறதுக்கு தமிழ்ல எந்த அர்த்தம்னே தெரியலீங்க. யூ ராஸ்கல். வெயிட், இங்க ஸ்மக்லிங் நடக்கிறதுங்கிறது நிஜம். பட் ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்? He is the black sheep. பயங்கர மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுக்குள்ள நான் வந்தது இவங்க கடத்தல் வியாபாரத்துக்கு முடிவு கட்டத்தான். பர்மிஷன் கொடுங்க சார், எனக்கு இவங்கள உடைச்சு உண்மையை கக்க வைக்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோட பேசுறேங்கறத நீ புரிஞ்சுக்கோ. நீங்களும் ஐஏஎஸ் படிச்சவங்க கிட்ட பேசுறீங்கங்கறத மறக்க வேண்டாம். So what? மிஸ்டர், நமக்கு தேவையானது ஆர்குமெண்ட்ஸ் இல்ல, இங்க ஸ்மக்லிங் பண்றது யாருன்னுதா? நான் சொல்றேம்மா, சொல்லு. இதெல்லாம் செய்யறது தங்கமலத்தோட தானுங்க. இந்த பக்கம் போறதே நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேனுங்க ஐயா. எப்படி இருப்பா? எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரிஞ்சா இந்த போலீஸ்காரங்களா எதுக்காக இருக்காங்கங்கறேன். பயமுடு. சார், தங்கமல திருடன் ஸ்மக்லர்ல. இவங்க தான் ஸ்மக்லர்ஸ், இவங்க தான் கேங்ஸ்டர்ஸ், இவங்க தான் லோஃபர்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் பிலீவ் மீ சார். நோ நோ நோ, இந்த ஃபாரஸ்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட வரவழைச்ச பெரிய மனுஷங்களே இவங்க தான். How can you say they are smugglers? Miss Rileka, எஸ் சார். lock and seal this building properly. ஓகே சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸ்ரீலேகா, அந்த தங்கமல திருட இருக்கிற இடத்த சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த அம்மா. வணக்கங்க. சார், டோன்ட் பிலீவ் ஹர். அவன் இருக்கிற இடத்த சொல்லுன்னு இவகிட்ட கெஞ்சினேன். நம்ம டிபார்ட்மெண்டோட ஒத்துழைக்காதவதா இந்த டாக்டர் ஸ்ரீகன்யா. அது ரொம்ப நாளைக்கு முன்னால. இப்ப அவன் ஸ்மக்லர்னு தெரிஞ்சது. புடிச்சு கொடுக்கலனா இந்த ஊர் மக்களுக்கே நான் துரோகம் செஞ்சவள் ஆயிடுவேன். அதனால ஸ்ரீகன்யா, ஏன் இந்த நாடகம்? சார், ஏதோ சூழ்ச்சி பண்ணி தங்கமல திருடனை காப்பாத்த பிளான் பண்ணி வந்திருக்கா. ஐ பிலீவ் ஹர். நீ போய் கோடவுன் கிட்ட இருக்கிற ஸ்குவாட அழைச்சுக்கிட்டு அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணு. பட் சார், ஃபாலோ மீ. யூ ப்ளீஸ். ஓகே சார். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு மந்திரவாதி வேஷம் போடுற இந்த எஸ்பி பயலுக்கு பயப்படணுமா? மெதுவா, அவன் காதுல விழுந்தா அப்ரக தப்ராம்பா உன் தலை எகிரி சாக்கடையில விழுந்துரும். ஆமா, அத்தனை பச்சா. வாய மூடு. முட்டாள், என்னடா உளர்ற? உளறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சாத்தான் சார்.
பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள போதைப் பொருளை எஸ்பியா இருக்கிற நீங்களே சீஸ் பண்ணி கவர்மெண்ட்ல ஒப்படைக்க போறீங்க. நாங்க முச்சந்தில நிக்க வேண்டியதா? அந்த போதை பொருட்கள் கவர்மெண்ட்டுக்கு போகாது. இன்னைக்கு ராத்திரி தங்கமலை திருடன் கொண்டு போவான். திருடிக்கிட்டு போனா பார்த்து சும்மா இருப்போமா? வேற என்ன செய்வ? தங்கமலை திருடன் நமக்குள்ள இருக்கான். தங்கமலை திருடன் நமக்குள்ள இருக்கா? நரசிம்மமே தங்கமலை திருடன். டேய், 9 மாசம் அம்மா வயித்துல இருக்கும்படி செய்து பிறக்க வச்சு வளர்த்ததுக்கு எனக்கே துரோகம் பண்றியடா. உன் மகன் உண்மையான தங்கமலை திருடன் இல்லையா, டூப்ளிகேட். அந்த வேஷம் போடணும். பிரம்மா, என்னால முடியாது. போலீஸ் எலும்பை எண்ணி எண்ணி எடுப்பாங்க. போலீஸ் அங்க இருக்க மாட்டாங்க. ஸ்ரீகன்யாவோட போறாங்க. அங்க பாரு, தங்கமலை திருட அங்க இருக்கான் போல் இருக்கு. நீ போய் ட்ரை பண்ணு. நீ போய் ட்ரை பண்ணு. அது டைகர். தங்கமலை திருடன் டைகரை விட ஒண்ணும் குறைஞ்சவன் அல்ல. பிரம்மா, அது பார் தங்கமலை திருடன். சரவுண்ட் ஹிம். என்ன சுத்திடாதீங்க. நான் தங்கமலை திருடன் இல்லைங்க. போய் அதே வெள்ளை குதிரை, அதே கருப்பு விட இவன் தான் தங்கமலை திருடன். பிரம்மா, என்ன அக்கிரமம்? நான் தங்கமலை திருடன் இல்லைங்க. இல்ல, நம்பாத ஸ்ரீலேகா, இவன் தான் தங்கமலை திருடன். நான் இல்ல தங்கச்சியோ. ஆமா அண்ணாச்சோ. அம்மா, போன ஜென்மத்துல உனக்கு எனக்கு விரோதம் இருந்திருந்தா அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன ஆத்திரந்தீர அடிச்சுக்கோ உதச்சிக்கோ. நான் மனசார வரவேற்கிறேன். ஆனா இந்த கையால மட்டும் என்ன சுட வைக்காத தாயே. இவன் தங்கமலை திருடன் இல்லாவிட்டா இந்த வேஷம் எதுக்கு போட்டான்னு தெரிஞ்சுக்க ஸ்ரீலேகா. நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அம்மா, தாயே, தாய்க்குலமே, நீங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீங்க? நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். அந்த தங்கமலை திருடனை பிடிச்சு போலீஸ் கிட்ட சன்மானம் வாங்கலாம்னு அவனை போல நானும் வேஷத்தை போட்டேன். ஆனா அவன் என்ன பிடிச்சு கெட்டியா கட்டி வச்சிட்டான். வேணும்னா என் முகத்துல இருக்கிற துணியை அவுத்து பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நானே தான். உன்னை கட்டி வச்சுட்டு அவன் எங்க போனா? எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போவான் தங்கமலை திருடன். நீ சொல்லி இருக்கேன்ல, இந்த காட்டுல ஒரு நாடோடி சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். அப்படின்னா அனாவசியமான கேள்விகளால நேரத்தை வீணாக்கிட்டா அங்க கோடவுன்ல நடக்க கூடாதது நடக்கலாம். இன்ஸ்பெக்டர், உடனே அங்க போங்க. அப்பா, இது என்ன கொடுமை? அந்த தங்கமலை திருடன் உங்களை கட்டி வச்சுட்டானா? கட்டி வச்சது மட்டும் இல்லடா, பாம்பு கூட வச்சிருக்கான். பாம்பா? எங்க? அங்க. இத்தனை நாளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திக்கிட்டு வந்த மிஸ்டர் தங்கமலை திருடன், எங்க அழகான உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. ஜங்கல் மே பந்து கண்ணு துப்பாக்கியா ஏமுனால நீட்டுற சுட போறியா? நான் தான் கண்ணு ஒரு ராசா. உனக்கு இந்த டைம்ல இங்க என்ன வேலை? ஓ, அதா தீபாவளி வருதுன்னு பக்கத்தூர் சந்தையில உனக்காக சேலை வாங்கிட்டு வரலான்னு முதல்ல அந்த துப்பாக்கியை கீழே போடு. அதை பார்த்தா எனக்கு நெஞ்சு டக்கு டக்குன்னு வச்சுக்குது. என்ன கண்ணெல்லாம் சிவந்து போச்சு? இப்பவும் அந்த தங்கமலை திருட ஏமாத்திட்டானா? அவன் புத்திசாலித்தனமா தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறான்.
ஆனா என் பிடியில் அகப்பட்ட விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. எஸ், அவன் உயிருக்குயிரான இந்த குதிரையும் நாயும் இப்ப என் பிடியில் இருக்கு. இதுகளுக்காக அவன் நிச்சயமா வருவா, என்கிட்ட அகப்படுவா. ஏன் சிரிக்கிறீங்க? பொன்னே அன்பான எந்தன் கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே. கண்ணா உன் காதலுக்கு பூபாலம் பாட வந்த செந்தூர பூவனானே. கையிலே அழகை அள்ளி கண்ணி நீ தருவாயா? கண்ணி நான் மறுத்தால் என்ன, மன்னன் நீ விடுவாயா? பொன்னே அன்பான எந்தன் கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே. கண்ணா உன் காதலுக்கு பூபாலம் பாட வந்த செந்தூர பூவனானே. குருவி கொத்தாத மாங்கனி குலுங்கி முன்னாலே ஆடுது. கனிந்த களிக்காக ஏங்கியே காட்டுக்கிளி ஒன்று வாடுது. மூடி மறைத்தாலும் முழுதும் மறையாமல் அழகு என்னை தொட்டு இழுக்குது. மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாமல் இளமை அதை காட்டிக் கொடுக்குது. கண்ணே உன்னை கண்ணால் கண்டால் தொட்டு பார்க்க சொல்லாதோ? கையால் தொட்டு பார்க்கும் போது தன்னால் நெஞ்சம் துள்ளாதோ? பூவே உன் பாட்டை காதில் நான் கேட்க போதை உண்டாகுதே. தனக்கு தின கண்ணா உடவந்த செந்தூர பூவனானே. பொன்னே அன்பான எந்தன் கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே. பார்வை ஏதேதோ சொல்லுது, ஆவையுடன் இங்கு கூசுது. உனது கூச்சங்கள் யாவுமே எனது கையாலே தீருமே. தாளை வண்டாட கண்ணி செண்டாட காதல் பண்பாட துடிக்குது. நெஞ்சம் கொண்டாட மஞ்சம் திண்டாட நாளும் பின்னாலே இருக்குது. அன்பே உந்தன் வார்த்தையாலே எந்தன் தேகம் சூடாச்சு. உண்டல் மேனி சூடும் மாற கங்கை இங்கு நானாச்சு. உள்ளம் ஒன்றாக இன்பம் நின்றாட எண்ணம் உண்டாகுதே. தனக்கு தின்ன பொன்னே அன்பான எந்தன் கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே. கண்ணா உன் காதலுக்கு பூபாலம் பாட வந்த செந்தூர பூவனானே. கையிலே அழகை அள்ளி கண்ணி நீ தருவாயா? கண்ணி நான் மறுத்தால் என்ன, மன்னன் நீ விடுவாயா? பொன்னே அன்பான எந்தன் கண்ணே என் தோழி இன்று பொன்னூஞ்சலாடுமானே. கண்ணா உன் காதலுக்கு பூபாலம் பாட வந்த செந்தூர பூவனானே. அந்த தங்கமலத்தினோட மோத வேண்டாம், கேம்ப காலி பண்ணிட்டு போயிடலாம் மேடம் எத்தனையோ தடவை சொன்னேன். என் பேச்ச கேட்டாங்களா? அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி ஓடியே போயிட்டாங்க. அந்த தங்கமலத்திடம் பொம்பளைய பார்த்தா விட்டுருவானா? காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் என்ன பண்றானோ ஏது பண்றானோ யாருக்கு தெரியும்? ஷட் அப். தங்கமலத்திரிடம் பொம்பளைங்களை மோசம் பண்றவன் அல்ல. ஆஹா, மேடம் ராஜாவோட ஜாலியா எங்கேயோ போயிட்டு வராங்க போல இருக்கு. அப்பா வெதுவாசி விடி, தலை வலிக்குது. ஸ்ரீலேகா, யாரையாவது நினைச்சு குளிச்சியா? சோப்பு போகல, முடியெல்லாம் சிக்கு விழுந்திருக்கு.
அது சரி, போகும்போது யூனிஃபார்மோட போன நீ புடவை கட்டிட்டு வந்திருக்க? புடவை அத்தா வாங்கி தந்தது. இப்படி சிரிக்கிறது எதுக்காக? அவர் பண்ண குறும்பெல்லாம் ஞாபகம் வந்தது. என்ன பண்ணாரு? நான் சேத்துல விழுந்தேன், என் உடம்ப அவரே கழுவி விட்டாரு. மேரேஜ் ஆகாதவனி அத்தான் இப்படி பண்ணும்போது உனக்கு கோவமே வரலையா? கோவம் எதுக்கு? அத்தானுக்கு என் மேல இஷ்டம், எனக்கு அத்தா மேல இஷ்டம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு புடவை கூட அவரே கட்டினாரு. வெக்கம் இல்ல? வெக்கம் எதுக்கு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். என்னடி கண்ணீர் விடுற? சாம்பிராணி போக கண்ணுல பட்டுடுச்சு. என்னடி தலை வராம எழுந்து போற? பிக்கல் தேர்ந்து போச்சு. இத்தனை காலம் எந்த பத்திரங்களை காட்டி உங்க தானியங்களை கொள்ளை அடிச்சாங்களோ, எந்த பத்திரத்துல கையொப்பம் போட்டதால சிவசாமி உயிரை விட்டாரோ, இதோ அந்த பத்திரங்கள். நீங்க வாங்குற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு அநியாயமா கொள்ளை அடிச்சாங்களே, அந்த பணம் தான் இது. பங்கு போட்டுக்குங்க. உங்க நிலத்துல பயிரிட முடியாதபடி கட்டி இருக்கிற கம்பி வேலிகளை அறுத்தெறிஞ்சு சந்தோஷமா சாகுபடி செய்யுங்க. கூடாதுன்னு யாராவது தடுத்தா இது தங்கமல திருடனின் கட்டளைன்னு சொல்லுங்க. சமூக துரோகிகளுக்கெல்லாம் இந்த தங்கமல திருடனின் எச்சரிக்கை. பாட்டாளி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடினா, பெண்களின் கற்ப சூறையாடினா, நான் விதிக்கிற தண்டனை மரண தண்டனை. என் கட்டளையை உங்க முதலாளிங்க கிட்ட போய் சொல்லுங்க. வாங்க. தங்கமல திருடா, சரணடைஞ்சிடு. எதுக்கு சரணடையணும்? அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்களிலே ஈடுபட்டதற்காக. எங்க இருக்கு அரசாங்கம்? உண்மையான சமூக துரோகிகளை விட்டு வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நீ இப்படி பேசுறது சட்டப்படி குற்றம். இது என்னுடைய நாடுன்னு மார்தட்டி சவால் விட்ட சத்ரபதி சிவாஜிய அந்த காலத்து அரசாங்கம் என்ன செஞ்சது? தனக்கென ஒரு படையை உருவாக்குற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ வெள்ளக்கார அரசாங்கத்தால என்ன செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆட்சியை நீ அவமதிக்கிற. எங்க இருக்கு மக்களாட்சி? இந்த மக்கள் அவங்க நிலத்துல விவசாயம் செய்ய முடியாதபடி இரும்பு வேட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்துதான் மக்களாட்சியா? முகமூடி திருடனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? கொலைகாரனான நீ
மக்களாட்சியை பத்தி பேசுறியா? சரணடையா விட்டால் சுட்டு தள்ளிடுவேன். முடியாது, எங்க தெய்வம் சரணடைய முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்க துப்பாக்கிகளுக்கு பலியாக முடியாது. டேய் வாங்கடா எல்லாரும். Stop. என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏழை மக்களை துன்புறுத்த வேண்டாம். நான் சரணடைஞ்சிடுறேன். என் மேல அன்பும் பாசமும் இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. பேலேகா போமா. இத்தனை நாளா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி நம்ம எல்லாம் கதிகலங்க வச்ச அந்த தங்கமலை திருடன் கைகளுக்கு விலங்கு போடு. ஆமாம்மா, உடனே போய் அவன் முகமுடியை எடு. அவன் முகத்தை பார்க்கறதுக்காக நாங்க துடியா துடிக்கிறோம். அப்பா ராஜா, எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த அந்த மகானுபாவன் நீதானாப்பா? கஷ்டங்களை தீர்த்து வைக்கலையேன்னு எல்லாரும் உன்னை குறை சொன்னதுக்காக எங்களை காப்பாத்தணுங்கிற லட்சியத்தோட நீ திருடனா மாறிட்டியாப்பா? என் மகன் கைகளுக்கு விலங்கு போட உனக்கு எப்படி மனசு வந்தது? உண்மையான திருடங்களை பக்கத்துல வச்சிட்டு நிரபராதியான என் மகனை திருடன் சொல்றியா ஆபீசர்? சூழ்ச்சி பண்ணி எங்க ராஜாவை தூக்கு மடைக்கு கொண்டு போக நினைச்சா இந்த தங்கமலை ரத்தாராக மாறிடும். ஆமா, இவங்க போடுற விலங்கு என்ன கட்டுப்படுத்துமா? என் திறமையை பயன்படுத்தி இவங்க கொடுமைகளை தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சு தூக்கு மேடலை ஏத்துறதுக்கு தான் நான் போறேன். பாருங்க சார், இவன் கோர்ட்டுக்கு போனா நம்ம தூக்குல தொங்க வேண்டியதுதான். எஸ்பி சார், ஒரு வெள்ளக்கார போலீஸ் தேச தலைவர்களை திருட்டுத்தனமா சுட்ட மாதிரி இவனையும் சுடாது போனா நாம சாக வேண்டியதான்.
Stop. தங்கமலை திருட. டாக்டர், இந்த பாடிய துண்டு துண்டா வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுங்க. நோ, நீங்க அவர் பாடிய துண்டு துண்டா ஒரு போலீஸ் கூட உயிரோட இருக்க மாட்டான். அவங்க குல ஆச்சாரத்துக்கு முரண்பாடா அந்த பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம்? பெண்மை என்றால் நெஞ்சங்கள் மென்மையாகும். சுவாமி உன்னை நினைத்தால் ஜபித்தால் ஜெயம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். ராமா என்றால் உனக்கு பிரேமை, பாமா என்றால் எனக்கு பிரேமை, பிரேமை பிச்சை எனக்கு போடையா. ராமன் கீதம் உனக்கு வேண்டும், காமன் கீதம் எனக்கு வேண்டும், ஜோடியாகும் காலம் எப்பையா. முத்தமில்லை சத்தமில்லை மோகம் இன்னும் தீரவில்லை, மூடி வச்ச பாதைக்கு இங்கே வாசல் எங்கையா. முட்டு விட்ட பூவை இங்கு தொட்டுக்கொள்ள ஆசை கொண்டு சுற்றி வந்து வேண்டுதையா, கருணை இல்லையா. மானை போன்ற கண்கள் என் மீது இங்கு பாயும், மின்னல் ஒன்று வந்து என் நெஞ்சுக்குள்ள காவும். காதல் என்னும் புஷ்பம் ஒன்று கண்ணில் இன்று பூக்கும் நேரம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் ஜெயம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம்? பெண்மை என்றால் நெஞ்சங்கள் மென்மையாகும். சுவாமி உன்னை நினைத்தால் ஜபித்தால் ஜெயம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம்.
வச்ச ஆசை வெள்ளம் புட்டுக்கிச்சு அடைக்க வாரியா அம்பு பட்ட நேரம் பார்த்து அம்பு போடும் காமன் கண்ணை வெற்றி கொள்ள எண்ணினாலும் வெல்ல முடியல. பட்ட பகல் நேரத்திலும் சிட்டு உன்னை பார்த்தவுடன் மொட்டு விடும் ஆசைகளை அடக்க முடியல. பருவகால மோகம் வந்தாலே ரொம்ப வேகம். வேகம் எப்ப தீரும் என் தாகம் எப்ப மாறும். பஞ்சங்களில் வழியே சந்திக்கும் வேளை தன்னில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். பெண்மை என்றால் நெஞ்சங்கள் மென்மையாகும். பிரம்மச்சாரி மயங்க ஏது நியாயம். சுவாமி உன்னை நினைத்தால் ஜெபித்தால் ஜெயம். ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் ஸ்ரீநாமதேயம் என் மீது வேண்டும் பிரியம். நமோ ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் காண வேண்டும் என்றும் ஜெயம். டாக்டர் ஸ்ரீகன்யா, ஏ ராஜா செத்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட் எதுக்காக கொடுத்த? அது நிஜம்னு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுனால. நோ, அவ சாகலேன்னு உனக்கு தெரியும் இருந்து எதுக்காக போய் கையெழுத்து போட்ட? போய் பித்தலாட்டம் உனக்கு தான் தெரியும். மக்கள் நன்மைக்காக சரணடைந்த ராஜாவை கோழத்தனமாக சுட்ட கொலகார பாவினி. Go to hell with your arguments. விடுங்க. Shut up and sit down. பாரு, அவன் உயிரோட தான் இருக்கா. நான் தவறுதலா அந்த சர்டிபிகேட்டை தந்தேன்னு அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா தேர்ட் டிகிரின்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாக்அப்ல இல்ல, இங்கேயே உன் வீட்லயே அமுல்படுத்துறேன். எந்த டிகிரி அப்ளை பண்ணாலும் ஒன்னால என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்க முடியாது. வாங்குவேன். இம்பாசிபிள். It is possible. அந்த ராஜா செத்தாகணும். He must die. He must die. Come on, sign this. Never. Never? என்ன எஸ்பி சார், என்ன நடந்தது? போய் டெத் சர்டிபிகேட் கொடுத்து உங்க மக கவர்மெண்ட்டை சீட் பண்ணினா, அரெஸ்ட் பண்ண போனா பாய்சன் சாப்பிட்டுட்டா. ஸ்ரீகன்யா, 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 அம்மா, ஸ்ரீகன்யா, ஸ்ரீகன்யா, அம்மா, எந்த முகூர்த்தத்துல ஸ்ரீகன்யான்னு பேர் வச்சியோ என் வாழ்க்கையும் கன்னியாகவே முடிஞ்சு போச்சுமா. ஸ்ரீகன்யா, எப்படி செஞ்ச? நான் கொடுத்த டெத் சர்டிபிகேட்டுக்கு உயிர் கிடைக்கணும்னா நான் உயிர் விடணும். அப்போ போலீஸும் கோர்ட்டும் என் ராஜாவை ஒண்ணு செய்ய முடியாது. லேகா, என் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவியா? நான் செத்த பிறகு என்னோட சேர்த்து என் ஆல்பத்தையும் தகனம் பண்ணிடுவியா?
நம்ம கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்துடு. கொண்டு போறதுக்குள்ள ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். தங்கமலை திருடன், வா வா, மரணம் உன்னை வரவேற்கிறது. அப்ரகதப்ரா. உன் துப்பாக்கியால என் உயிரை எடுக்க முடியாம போச்சு. உன் போலி மந்திரங்கள் என்ன செய்யும்டா முட்டாள். அதாவது என் 2 அவதாரங்களையும் நீ புரிந்து கொண்டாய் போலிருக்கு. உன் அவதாரங்களை முடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நரசிம்மா, சாத்தான், அங்க புலிக்குண்ட திறந்தா இங்க சக்கரவர்த்தி முதலைகளுக்கு பலி ஆயிடுவான். கூண்ட திறந்து விடு. டிரைவர், சீக்கிரமா போ. தோழரே, இத்தனை நாள் இந்த காட்டுல நான் நாடோடியா சுத்தினது இந்த கொலைகாரனுக்காகத்தான். ஃபாரஸ்ட் ஆபீசரான என் அண்ணனை கொன்னது இவன் தான். இவன் கதையை நான் முடிச்சிடுறேன்.
நீ போய் சாத்தான் கதையை முடிச்சிரு.
எத்தனையோ தாய்மார்கள், பிள்ளைகள், கணவன் மனைவியரை சேர்த்து வைத்த வீரனம்மா உன் மகன். அவன் தங்கமலை திருடன் அல்ல, இந்த தங்கமலை மக்களுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம். சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது. இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாளாகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு?